ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கம் ஆதிப்பட்டாளகனை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்வதே சிறப்பு. அதையும் தாண்டி குரு பார்வையிடுவது இன்னும் சிறப்பு. ஆதலால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பூமிகாரகன் இல்லையா செவ்வாய். ஸோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நல்லது நடக்க போகுது. ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு தகுந்த ஒரு நிலை, ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கா, அதற்கான நடவடிக்கை எடுப்பீர்கள். பாருங்கள், அங்கேருந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார், சூரியனும் பார்க்குறார். அங்கே 5 கிரகங்கள் இருக்குது. முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன், சூரியன், புதன், அதையும் தாண்டி செவ்வாய் ராசிநாதன் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இந்த 5 கிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்ப்பது இந்த விருச்சிகத்துக்கு இந்த வாரம் ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. செவ்வாய் பூமிகாரகன். அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது நிலையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்க போகுது. 10ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கிறது என்று சொன்னால் 10ஆம் இடம் சூப்பராக இருக்கும். அது குரு பார்வை பெற்று செவ்வாய் பார்க்கிறார். எல்லா கிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றன. சுக்கிரன் 3 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல போய் 4 நாள் உச்சம் அடைகிறார். அப்போ 7க்குடையவன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறது. குரு பார்வையில் 3 நாள், 4 நாட்கள் மீனத்தில் உச்ச நிலை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்.
நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பொது பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு காசு குணத்தை எதிர்பார்க்காம சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய அன்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது பொற்காலம்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. அது மட்டுமா, பல வரவு சிறப்பாக இருக்கும், குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 2ஆம் இடம் வலுத்தது என்று சொன்னால், இப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்கிறது தான் 2ஆம் இடம் நல்லா இருக்கு. அப்போ தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இந்த பொது பிரிவில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து, அவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இவங்களுக்கும் நினச்சதை சாதிக்க முடியும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். அப்போது 7க்குடையவன் 5இல் உச்சநிலை வருகிறார் சுக்கிரன் என்று சொன்னால், சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல். ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன்னா ஒரு சீரியலும் கமிட் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம். அது மட்டுமா, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உடையவர்கள், பின்னணி பாடகர்கள், அசையா சொத்துக்களை அதை லேவாதேவி பண்ணக்கூடியவர்கள், விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃபினான்சியல் பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான நேரம், சாதிக்கும் ஒரு தருணம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது 4ல் தான் இருக்கக்கூடாது, அர்த்தாசிரம சனி 5ல் இருந்தால் ஒன்றும் அந்த இடத்த பாழ் பண்ணுவார் வழியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். பிள்ளைகளுக்கு முயற்சி முறியடிப்பார். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்து விலகும் அப்படின்னு சொல்லணும். நண்பர்கள் ஒட்டுறவாக வேலை பார்த்தாலும் கூட பிரச்சனைகள், பிரிவினைகள் வரக்கூடிய, ஏன்னா சனி பார்வை கொடியது. மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, ஈடேறக்கூடிய இடம். அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்த ஷெட்யூலில், எதிர்பார்த்த டயத்தில் உங்கள் ப்ராஜெக்டோ உங்கள் வேலையோ முடியாது. அதை தாண்டி எடுத்துக்கிட்டு போகும். ஆனாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவுகள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ, நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், சொந்த தொழிலுக்காக போகலாம். நீங்கள் எதற்கு சென்றாலும் சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு. ஆனால் 10ல் கேது இருக்கிறதால வருமானம் நல்லா வரும், தொழில் சிறப்பாக செல்லுதுன்னு மேற்கொண்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கேது 10ல் இருக்கிற வரைக்கும் உங்கள் தொழிலில் வளர்ச்சி வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம்.
தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கடன் தான் அதிகமாகும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது, லேவாதேவி பண்ணலாம், ஃபினான்ஷியல் டீலிங் பண்ணலாம், எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. ஆதலால் 2ஆம் இடம் அதை விட சூப்பராக இருக்குது. அப்போ வருமானம், சிறப்பான ஒரு வருமானம், சம்பாத்தியம், சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.